ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். நேற்று நம்ம சேனலில் குரூப் 4க்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு சில கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு மேக்ஸ் கொஸ்டின், ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கு ஆன்சர் எண்ணற்றவை அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு மீப்பெரு வட்டங்கள் எத்தனை ஒரு ஹெமிஸ்பியரில் வரைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீப்பெரு வட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கோளத்தில் மீப்பெரு வட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கோள மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தள குறுக்கு வெட்டு, அதுதான் ஒரு மீப்பெரு வட்டம். ஸோ ஒரு முழு கோளத்தில் எத்தனை அரைக்கோளம் இருக்கும்னா 2 அரைக்கோளம் இருக்கும். ஒரு முழு கோளத்தில் நம்ம எண்ணற்ற மீப்பெரு வட்டங்கள் வரையலாம். ஆனால் ஒரு அரைக்கோளத்தில் ஒரே ஒரு முழுமையான வட்டம் தான் வரைய முடியும். ஒரு அரைக்கோளத்தோட ஆரத்தை நம்ம விட்டமாக எடுத்து ஒரு முழுமையான ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் ஒரு அரைக்கோளத்தில் வரைய முடியும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பொது தமிழில் புறத்திணை பற்றிய செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்திணைகள் எல்லாருக்கும் தெரியும். அன்பின் திணைகள் 5. ஸோ புறத்திணை பார்க்க போகிறோம். ஸோ புறத்திணை வெச்சி முதலான 12 திணைகள் புறத்திணை எனப்படும். புறத்திணை பற்றிய செய்தி குறிப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ளது. வெச்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தயாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிர் ஊஞ்சல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகும் முளினை, அதிரப் பொருவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வெச்சி கண்ட வஞ்சகனை காண நொடியில் உளியோடு தும்பை வாருங்கள். இதில் வே வெச்சி, கா கரந்தை திணை, வா வஞ்சி திணை, கா காஞ்சி திணை, நோ நொச்சி, உளி உளினை, தும்பை தும்பை, வா வாகை. வெச்சி கண்ட வஞ்சகனை காண நொடியில் உளியோடு தும்பை வாருங்கள். வெச்சி முதலான திணைகள் 12ம் புறத்திணைகள். ஃபஸ்ட்டு வெச்சி. ஸோ பழந்தமிழர் ஆணிரைகளை தங்கள் செல்வமென கருதினர். பிறருடைய செல்வமான ஆணிரைகளை கவர வெச்சி பூவினை சூடி செல்வார்கள். அது வெச்சி திணை. ஸோ அடுத்தது கரந்தை. கரந்தையில் ஆணிரைகளை மீட்டல், அதாவது கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்ட கரந்தை பூவினை சூடி செல்வார்கள். அது கரந்தை திணை. வஞ்சி திணை. எப்படி ஆணிரைகளை தங்கள் செல்வமென கருதினார்களோ அதே போல் மண்ணையும் தங்கள் செல்வமென கருதினார்கள். பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது வஞ்சி திணை. அடுத்தது காஞ்சி திணை. அதாவது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாச்சரசனோடு எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை. அதுக்கப்புறம் நொச்சி திணை. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே கைப்பற்ற வந்த மாச்சரசனோடு போரிடுவது நொச்சி திணை. இவங்க நொச்சி பூவினை சூடியிருப்பார்கள். அடுத்தது உளினை. மாச்சரசனோட கோட்டையை கைப்பற்றுதல், அதாவது சுற்றி வளைத்தல், அது உளினை. தும்பை திணை. அதாவது பகைவர் இருவருமே தங்களுடைய வலிமையை நிலைநாட்ட போரிடுதல் தும்பை திணை. அதுக்கப்புறம் வாகை திணை. அதாவது வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகை திணை. அடுத்தது பாடான் திணை. அதாவது ஒருத்தருடைய வீரம், கல்வி, புகழ் ஆகியவற்றை வச்சு பாடுவது பாடான் திணை. அடுத்தது பொதுவியல் திணை. வெச்சி முதல் பாடான் திணை வரை உள்ள பொதுவானதையும் கூறப்படாததையும் கூறுவது பொதுவியல் திணை. அடுத்தது கைக்கிளை. கைக்கிளைனா ஒருதலை காமம். அடுத்தது பெருந்திணை. பெருந்திணைனா பொருந்தா காமம். இவ்வளோதான் 12 திணைகள். மறந்துடாதீங்க, வெச்சி கண்ட வஞ்சகனை காண நொடியில் உளியோடு தும்பை வாருங்கள். இவ்வளோதான்.